ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டார் ஒர்க்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் டார் ப்ரௌசர்ல தான் இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ டார் நெட்வொர்க் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் நார்மல் ப்ரௌசர்ல யூஸ் பண்ண முடியாது? ஏன் டார்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட்டுக்கும் ஒரு டார்க்கு போற ரெக்வெஸ்ட்டும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி, ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு இந்த வீடியோல குடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் யூசர், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐபி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு google.com அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இது வந்துட்டு சர்வர் வச்சுக்கோங்க. ஸோ google.com அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்துட்டு சர்வர் நோக்கி சென்ட் ஆகும். ஸோ அந்த வந்துட்டு அதை வேலிடேட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு வேலிடேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு HTTP ரெஸ்பான்ஸ் வந்துட்டு யூசருக்கு மறுபடியும் தரும். இதுதான் வந்துட்டு ஒரு நார்மல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூகுளில் வந்துட்டு நடக்கிறது. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும், நார்மல் அண்ட் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். பட் இதே இது வந்துட்டு டார்க்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நார்மல் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னா இங்கேருந்து டேரெக்டாக இது வந்துட்டு சர்வர், இது வந்துட்டு யூசர். ஓகேவா? நார்மல் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக சர்வருக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? சர்வர் வந்துட்டு வேலிடேட் பண்ணி யூசருக்கு வந்துட்டு HTTP ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகும். இதான் நார்மல் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னேன். பட் இதே இது டார்க்குள்ள வந்துட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு டார் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேரெக்டாக இங்கேருந்து இங்கே போகாமல் இந்த டார் நெட்வொர்க் அப்படின்னுக்குள்ள போகும். இந்த டார் நெட்வொர்க் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ஸி. அந்த ப்ராக்ஸி ஓகேவா, ப்ராக்ஸி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டார் நெட்வொர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா thousands and thousands ஆஃப் வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸ், வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்லாம் நம்ம. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஐபி இருக்கும். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐபி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு google.com அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. google.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டார் நோட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்ல வந்துட்டு சர்ச் பண்ணும்போது google.com அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார் நெட்வொர்க்குள்ளே போகும். ஓகேவா? டார் நெட்வொர்க்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா? 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இனிஷியல் நோட், ரிலே நோட் அண்ட் எக்ஸிட் நோட்னுவாங்க. ஸோ நோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் நோட் அப்படின்வாங்க. ஸோ இனிஷியல் நோட்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் வந்துட்டு டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறீங்க, கூகுள் அப்படின்னு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு தனியாக அலோகேட் பண்ணி வச்சிரும். ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை டாரில் போய் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அந்த thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்களுக்கு தனியாக அலோகேட் பண்ணி வச்சிரும். ஸோ அது மூலியமா தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா ரெக்வஸ்ட்டும் கொடுப்பீங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கூகுள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இனிஷியல் நோட் கூட தான், இந்த ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் நோட் கூட தான் போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் நோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்னு, அங்க இருந்து எந்த கம்ப்யூட்டர்னாலும் போகலாம். லைக் ரேண்டம் ஐபி, ரேண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுதான் ரிலே நோட் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் நோட்ல இருந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்க ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்க நார்மலா சென்ட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் தடவை. ஸோ அங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரிலே நோட் குள்ள போகுது. ரிலே நோட்னா ஒன்றும் இல்லை, அதான் சொன்னல, லைக் thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு எந்த கம்ப்யூட்டர்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் போகலாம். ஸோ இங்கேருந்து இங்கே போகும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எக்ஸிட் நோட் வழியா அது எக்ஸிட் ஆகும். லைக் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு மறுபடியும் இன்னொரு உங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு ப்ராக்சிக்குள்ள போகும். ஸோ இங்கேருந்து ஒரு ப்ராக்சி, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ப்ராக்சி செட் ஆயிருது, அண்ட் இங்கேருந்து ஒரு ப்ராக்சிக்குள்ள போகுது, அண்ட் மறுபடியும் இங்கேருந்து ஒரு ப்ராக்சிக்குள்ள போகுது. ஸோ லாஸ்ட் எக்ஸிட் ஆகும்போது அது டீக்ரிப்ட் ஆகி வந்துடும். இதுதான் இந்த ஒரு டார் நெட்வொர்க். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த thousands ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு இந்த ஒரு thousands கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு எப்படி அந்த ப்ராக்சி த்ரூ ப்ராக்சி ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராக்சில இருந்து ஒரு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வெளியே வருது, அது நிறைய ப்ராக்சி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் டார் நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் இனிஷியலாக சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்கிரிப்டட் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 2 3 லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு என்கிரிப்ட் ஆயிருக்கும். ஸோ இனிஷியல் நோட்குள்ள போகும்போதும் உங்களுக்கு என்கிரிப்ட் தான் இருக்கும், அண்ட் ரிலே நோட்குள்ள போகும்போது உங்களுக்கு என்கிரிப்ட் தான் இருக்கும், அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எக்ஸிட் நோட்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு google.com அப்படின்றது டேரக்டா சர்வருக்கு போகும். ஸோ மறுபடியும் இது வேலிடேட் பண்ணி HTTP ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எக்ஸிட் மறுபடியும் அப்படி பேக்வர்ட்ஸ்ல வரும். ஸோ ரிலே நோட் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு யூசர் வரதுக்குள்ளேயே இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் எடுத்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ராக்சிஸ்குள்ளே போய் செட் ஆஃப் ப்ராக்சிஸ் வழியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வருது. அவ்வளோதான் ஒரு டார் நெட்வொர்க், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுளில் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் வெப் சைட்ஸ் எதுவும் இருக்காது. அதுக்கு தான் தனியாக .onion sites அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ .onion sites வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெப் இந்த மாதிரி டார் ப்ரௌசரால் மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது ஸ்டில் அனானிமைஸாக இருக்குது. ஸோ டார் நெட்வொர்க்ஸ் அதனால இன்னும் அன்ட்ரேசபிள் டார்க் வெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனானிமைஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் ரொம்ப இம்பாசிபிள் தான். ஏன்னா வந்துட்டு இந்த thousands ஆஃப்
சிஸ்டம்ல வந்துட்டு நீங்க எந்த ரெக்வஸ்ட் எந்த ரெஸ்பான்ஸ் தேடுறதுக்குள்ளே இதாயிரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் ஐபி வந்துட்டு ஹைடாக தான் இருக்கும், உங்களுக்கு வேற ஒரு ஐபி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு புது ஐபி தான் வரும். லைக் புதுசா லைக் வேற ஏதாச்சும் ஒரு ஐபி தான் வரும். லைக் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஐபி வராது. ஸோ மறுபடியும் நீங்க வந்துட்டு புது ரெக்வஸ்ட்ல இருந்தா கொடுப்பீங்க. இந்த மாதிரி ரெக்வஸ்ட் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாம் ஐபிக்கும். ஸோ அதனால தான் இந்த டார்க் வெப் அண்ட் டார் இஸ் அன்ட்ரேசபிள் அப்படின்னு. ஸோ இதுதான் இங்க இருக்கிற ஒரு அல்காரிதம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு டார் நெட்வொர்க் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன்ட்ரேசபிள். அதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும், அந்த நெட்வொர்க் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எனக்கு இன்டெப்த்தாக தெரில, பட் ஸ்டில் ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் ஒரு ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்துட்டு இதுக்கான ஸ்பெசிஃபிக் டூல்ஸ்லாம் இருக்குது, யார் யார் எந்த சைட்டில் இப்போ என்ன சைட்டில் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் அன்ட்ரேசபிள் அப்படிலாம் இல்லை. ஸோ இட் இஸ் ட்ரேசபிள். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்து டார்க் வெப்குள்ளே போகணுன்னா ஸோ அதுக்கான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.